போதுண்டா, நம்ம எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டாலும் என்னதான் புதுசு புதுசாக யோசிச்சாலும். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பற்றி ஜாக்லின் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன சீசனில் ஃபர்ஸ்ட் வாரத்துலேருந்து லாஸ்ட் வர வரைக்கும் விடாமல் திட்டு வாங்கின ஒரே பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். அப்படி இருக்கிறப்ப விஜய் சேதுபதி இந்த சீசனில் மொதல் வாரமாக ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பேசுகிறாரு. அண்ட் அதிகமாக திட்டவும் இல்லை. இதுக்கே பார்த்தீங்கன்னா அரோரா நேற்றுலாம் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்வதி உட்காந்து அழுகுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஜாக்லின் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சீசன் கண்டஸ்டன்ஸ் எல்லா பேருமே சிம்பிளான ரோஸ்ட்டுக்கே உட்காந்து புலம்புறாங்க. பட் ஜாக்லின் சீசன் ஃபுல்லாமே ரோஸ்ட் வாங்கினாங்க. இந்த மாதிரி கண்டஸ்டன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு ரிப்ளை பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை வாரம்டா சாமின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஜாக்லினுக்கு போன வருஷம் சுத்தமாக ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் ரோஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் டவுன் ஆகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் எழுந்து வருவாங்க. பட் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சிம்பிளான ரோஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது, உட்காந்து அழுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு செம கடுப்பாக இருந்திருக்கு. ஸோ இந்த சீசனோட சில கண்டஸ்டன்ஸ் எவ்வளோ வீக்காக மென்டலி இருக்காங்கன்றதை காட்டுது.